பிரவிஷ்ய பிராவார இங்கே வரலையப்பா ரெக்கார்டிங். வந்துட்டு ஓகே ஸ்டார்டட் ரெக்கார்டிங். ஓகே. பிரவிஷ்ய பிராவாரஹஸ்தக மைத்ரேயக. பிராவாரன்னா உத்தரியோன்னு அர்த்தம். சரியா? கையில வந்து அந்த உத்தரியத்தை கையில வச்சு ஒரு மாதிரி நடப்பாளே அந்த மாதிரி நடக்கிறான். சோ பிராவாரக ஹஸ்தக ஹஸ்தே யஸ்ய சக, கையில யார் வச்சிருக்காளோ உத்தரியத்தை அந்த மைத்ரேயக அவனோட அட்ஜெக்டிவ் அது. அன்னம் பம்முகம்னு ஏதோ ஸ்லோகத்தை படிச்சுட்டே வரான் போல இருக்கு அவன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோகமா இல்ல இப்ப ஏதோ புலமின் வந்தானே அதை பத்தி சொல்லிட்டே வரான் போல இருக்கு. விதூஷக அத்தவா மயாபி மைத்ரேன பரஸ்ய ஆமந்திரகாணி பக்ஷித்தவ்யானிச்ச, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா எவனோ ஒருத்த வந்து கூப்பிட்டு சாப்பிட வரையாருல கேட்டான் இல்லையா? சோ மயாபி என்னால கூட எனக்கு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்றான் மைத்ரேயேன. ஏன் அப்படி சொல்றான்னா, இவன் வந்து சாருதத்தனோட ஃப்ரெண்டு. சாருதத்தன் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரொம்ப ரிச் ஃபெலோவா இருந்து தான தர்மங்கள்லாம் பண்ணி இப்போ ஏழை ஆயிட்டான். ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரொம்ப ரிச்சா நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருந்திருக்கிறவன் இப்படி இவனை சாப்பிட கூப்பிடுற நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மயாபி மைத்ரேன பரஸ்ய பை அதர்ஸ் ஆமந்திரகாணி பக்ஷித்தவ்யானி, மிச்சவங்க வெல்கம் பண்ணி கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட வேண்டிய நிலைமையா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவன். இந்த ஆமந்திரணக்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமந்திரணம் நமக்கு தெரியும். இந்த காப்பிரத்தேயம் போட்டதுனால ஒரு மாதிரி நீச்சமச்சி என்ன போய் இப்படி கூப்பிடுறாளே அந்த குத்சிதார்த்தத்தை சொல்றதா அது. நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கு. அப்படி ஹா அவஸ்தே, என்ன ஒரு நிலைமைடா. துல்யசி தூளையசினா ரொம்ப நீச்சோ கராஷி, என்னை வந்து ரொம்ப கீழே சீப்பா என்ன பண்றது இந்த மாதிரி நிலைமை அப்படிங்கிறான். யக நாம அகம் தத்ர பவதக சாருதத்தஸ்ய ருத்தையா அகோராத்திரம் பிரயத்ன சித்தைகி மோதகைகியேவ அசிதகா. முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்டேன்னா, யக நாம அகம் எப்படிப்பட்ட நான் அப்படின்னா, தத்ர பவதக சாருதத்தஸ்ய ருத்தையா, பிஃபோர் சாருதத்தஸ்ய ருத்தையா சமிருத்தியா, அவன் வெல்த்தியா இருந்ததுனால அதனால அகோராத்திரம் திவாராத்திரம் பிரயத்ன சித்தைகி, ரொம்ப பிரயத்னேன சித்தைகி, ரொம்ப ஈஸியா. பிரயத்னம்னா இங்க பிரயத்னம்னு இல்லை, ஈஸியா கிடைச்சங்கிற மீனிங் தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. மோதகைக்கு ஏவ ஆசித்தக, நன்னா கிடைச்ச அந்த மோதகங்கள்லாம் நன்னா சாப்பிட்டு இருந்தேன். அந்த மோதகங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, நன்னா சாப்பிட்டு விடுறானா. அதனால உத்கார சுரபிகந்தைகி மோதகைகி, அது சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏப்போ ஒரு மாதிரி ஏற்கழிச்சிட்டு வருமே அந்த மாதிரி. உத்காரேஷு சுரபி கந்தைகி, அது ஏகப்பட்டது சாப்பிட்றதுனால அந்த உத்காரேஷம் அந்த ஏப்பம் விடுறதுனால வெளியில வர அந்த ஸ்மெல்லோட இருக்கக்கூடிய மோதகைக்கு அசித்தக. ஆனா இப்போ அப்புறம் என்ன பண்ணினேன், அபியந்த சதுஷாலத்வாரே உபவிஷ்டக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன்னா, அபியந்தரே சதுஷாலத்வாரே, அந்த அந்த 4 சாலை மீட் ஆகும்ல, ஸோ அங்க நடுவுல போய் வந்து உபவிஷ்டக போய் உட்காந்துப்பேன் ரிலாக்ஸ்டா அப்படின்னு. எப்படி இருக்கும் அடுத்தது அதை பத்தி இன்னும் வர்ணிச்சுட்டே போறான். மல்லக சத பரிவிருத்த சித்திரகர இவ அங்குலிபிகி ஸ்பிருஷ்வா அபநயனாமி. சாரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டானா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மல்லக்கன்னா பெயிண்டர்ஸ் தான். ஸோ பெயிண்டர்ஸ் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டேன்னா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் அப்படி பக்கத்துல வச்சிருப்பா. ஒரு கலர்ல இன்னொரு கலர் மாறி மாறி எடுப்பா. ஒரு ஃபுல் கலரை ஃபுல்லா யூஸ் பண்ண மாட்டா, அதுல இருந்து இன்னொரு கலருக்கு மாத்துவா. அந்த மாதிரி இவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட டிஷ் இருக்கு முன்னாடி. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி கையால போட்டு இதுக்கும் அதுக்கும் மாறி மாறி எடுத்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவான். ஏன்னா ஏகப்பட்ட மெனு இருக்கிறதுனால அதை மாதிரி பண்ணிட்டு இருந்தானா. சோ மல்லக சத பரிவிருத்த சித்திரகரக, மல்லகன்னா அந்த பெயிண்ட். ஒரு அந்த நம்ம பெயிண்ட் பண்றதுக்கு அந்த குட்டி டிராயிங் போடுறதுக்கு குட்டி குட்டியா நிறைய கலர்ஸ் வச்சிருப்போமே அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி மல்லக அந்த சித்ரா பகுவித சித்ரா அந்த அப்ளை பண்றதுக்கு வச்சிருக்கிற சத பரிவிருத்தைகி, நல்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால பரிசதை சதேன பரிவிருத்தக சித்திரகரக இவ, 100 விதமான அந்த சித்திரங்களுக்காக வச்சிருக்க பெயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிற அவன். அங்குலிபிகி ஸ்பிருஷ்வா அபநயாமி, கையால லைட்டா தொட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அப்படி தள்ளி வச்சிருவானா. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கா இல்லையா. ஸோ சித்திரக்காரன் பெயிண்ட் ப்ரஷை யூஸ் பண்ற மாதிரி மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வச்சிருவானா. அந்த மாதிரி இருந்துட்டு நகர சத்வார ரிஷப இவ ரோமந்தாயமான திஷ்டாமி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா,
நகரஸ்ய சத்வரஸ்ய ரிஷப இவ. நகர சத்வரம்னா அகைன் அந்த 4 ரோட்ஸ் மீட் ஆன இடத்துல போயிட்டு ஒரு ரிஷப மாதிரி ரோமாந்த ஆசை போட்டுட்டபடி திஷ்டாமி மிச்ச மீதி வாயில இருக்கிறத ஆசை போட்டுட்டு உட்காந்துருப்பேன். அப்படிப்பட்ட நான் இப்ப எனக்கு இந்த நிலைமை வந்துட்டேன்னு புலம்புறான். முன்னாடி அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லுவாள்ல, அந்த நிறைய பணம் இருக்கிறவா நான் அனுபவிச்சவா பின்னாடி புலம்புவாளே, அந்த மாதிரி அவன் புலம்புறான். சக இதானி மகம், அப்படிப்பட்ட நான் இதானி மகம் தஸ்ய தரித்திரதயா சாருதத்தஸ்ய தரித்திரஸ்ய பாவக. அதனால யஸ்மின் தஸ்மின் சரித்வா, அங்க இங்க போய் சாப்பிடுறேன். அந்த மாதிரி போயிட்டு சரித்வா கேக பாராவதக இவ. கேகசிய பாராவத, வீட்டுல இருக்கிற அந்த மாடத்துல அந்த கடைசியில பூரா செட்டில் ஆகுமே அந்த மாதிரி ஆவாச நிமித்தம் அத்த ஆகச்சாமி. ஆவாச நிமித்தம்னா ராத்திரி டயத்தை பாஸ் பண்றதுக்காக, ஆபாச நிமித்தம் ஏவ, அதுக்காக மட்டுமே இங்க ஆகச்சாமி, அதுக்காக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சோ முன்னாடி அவன் நிலைமையே கிட்டத்தட்ட சாருதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக அவன் எப்படி இருந்தான், இவன் ஃப்ரெண்ட் இவன் ரிச்சா இருந்தவன் இந்த நிலைமைக்கு ஆயிட்டான், தானம் பண்ணி அவனோட புலம்பல்லையே சொல்றான். அதான் விஷயம். படிங்க. அதுக்கு அடுத்து எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏவம் ச நெக்ஸ்ட் ஏஷக ஆரிய சாருதத்தஸ்ய பிரிய வயசியேன சூர்ணி விருத்தேன. இன்னும் முடிக்கல, அவன் இன்னும் கொஞ்சம் பேசுவான். இதோ இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 124ல பிராக்கெட் கிடைச்சிட்டு பரிக்ரம்ய அவலோக்ய ச ஏஷக ச ஆரிய சாருதத்தஸ்ய பிரிய வயசியேன சூர்ண விருத்தேன ஜாதி குசும வாசிதः प्रावारकः अनुप्रेषितः सिद्धीकृत देवकार्यस्य आर्य चारुदत्तस्य उपनेतव्य इति तत् यावत् आर्य चारुदत्तं प्रेक्ष्य परिक्रम्य अवलोक्य च एषः आर्य चारुदत्तः सिद्धीकृत देवकार्यो गृहदेवतानां बलिं हरन् इत एव आगच्छति ततः प्रविशति यथा निष्ठः चारुदत्तः रतनिका च. ओके. ஏஷக ச ஆரிய சாருதத்தஸ்ய பிரியவயசேன வர்ணிவிருத்தேன ஜாதி குசும வாசிதக பிராவாரக அனுப்பிரேஷிதக. இவன் கிட்ட இந்த சாருதத்தனோட ஃப்ரெண்ட் ஒண்ணு கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். ஒரு பிராவாரகம் உத்தரிய இவனுக்காக பிரசன்ட் பண்ணி கொடுத்து வச்சிருக்கான். நீ அவன்கிட்ட போய் கொடு, அவன் பூஜை எல்லாம் முடிச்ச உடனே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அததான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இவன். சோ ஏஷ ச அவன் கையில வச்சிருக்கிறத பத்தி சொல்றான். ஏஷ பிராவரக, இந்த பிராவரக இருக்கே அனுப்பிரேஷிதக அனுப்பப்பட்டிருக்கு. யாரால அனுப்பப்பட்டிருக்கு? பிரிய வயசியேன சூர்ண விருத்தேன. சோ இவனோட ஃப்ரெண்ட் சாருதத்தஸ்ய ஆரிய சாருதத்தஸ்ய பிரிய வயசிய ஆரிய சாருதத்தஸ்ய மித்ரஸ்ய சூர்ண விருத்தேன. அவன் பேர் சூர்ண விருத்த. எப்படிப்பட்ட பிராவரக அப்படின்னு கேட்டா கீதுருஷக ஜாதி குசும வாசித்தக, ஜாதி குசுமைகி வாசித்தக, நல்ல மணக்க இருக்கிற அந்த பிராவாரக அனுப்பிரேஷிதக அனுப்பப்பட்டிருக்கு. எப்ப கொடுக்கணும் இத? சித்தீகிருத தேவகாரியஸ்ய ஆரு சாருதத்தஸ்ய உபநேஷ்ய குடு அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்ப கொடுக்கணும்? நான் பூஜை எல்லாம் முடிச்ச உடனேவான். சித்தீகிருதம் தேவகாரியம் ஏன சக அப்படின்னா, சித்தீகிருதம் தேவகாரியம்னா டெய்லி பண்ண வேண்டிய பூஜை பண்ணி முடிப்பான்ல. சோ சித்தீகிருதம் தேவகாரியஸ்ய ஆரு சாரிதஸ்ய உபநேஷ்ய குடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான். யாவத் ஆரிய சாரு தத்தம் பிரேக்ஷிய. அதனால அவன் எங்க இருக்கான்? இதியகம் அவலோகயாமி புத்திர சக இதியகம் அவலோகயாமி ஏஷக சாருதத்தக சித்தீகிருத தேவகாரியக கிருகதேவதானாம் பலிம் ஹரன் இதையேவ ஆகச்சதி. இங்க இருக்கான் ஏஷக சாருதத்தக. என்ன பண்ணி முடிச்சிருக்கான் அவன்? சித்தீகிருத தேவகாரியக, சித்தீகிருதம் தேவகாரியம் ஏன சக அவன் பண்ணிட்டு கிரகதேவதானாம் பலிம் ஹரன், அந்த கிரகதேவதைகளுக்கு பலி கொடுக்கறதுக்காக இத்தகையேவ அகச்சதி இங்கதான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ததக பிரவிஷதி அப்போ என்டர் பண்றான். யதா நிர்திஷ்ட சாருதத்தக ரத்தனிட்டா. யதா நிர்திஷ்டன்னு இவ எப்படி சொல்றாளோ அதே போஸ்ட்ல அவன் வரான்னு அர்த்தம். கையில அந்த பலி பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு இவனுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி எடுத்துட்டு வரணும் அது மாதிரி எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். நேரம் 126க்கு போகும்னு நினைக்கிறேன் உங்க புக். ஆமா, பேஜ் நம்பர் 126ல இருக்கு பாருங்க.
चारु ऊर्ध्वम् अवलोक्य निर्वेदं निश्वस्य यासां बलिः सपदि मद्गृहदेहलीनां हंसैः च सारसगणैः च विलुप्तपूर्वः ताः स्व इव तास्व एव वा तासु एव सारी तासु एव सम्प्रति तुराणङ्कुरासु बीजाञ्जलिः पतति मुखा अवलीडः इति मन्दं परिक्रम्य उपविशति. ஓகே, கரெக்ட். இப்போ வந்து உங்களுக்கு டீக்கா எங்க இருக்குன்னு சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. பேஜ் நம்பர் 127ல இருக்கு. நல்லா இருக்கு டீக்கா, அத பாருங்க அப்படியே. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி யாசாம் மத் கிருக தேகலீனாம் பலி சபதி ஹம்சைகீச்ச சாரகணேச்ச விலுப்த பூர்வக சம்பிரதி விருட திருண அங்குராசு தாசு ஏவ கீடமுகாவலீடக பீஜாஞ்சலி பதந்தி. முன்னாடி எப்படி இருந்தது என் வீடுன்னு கேட்டேன்னா, நான் அந்த பலி கொடுக்கறதே வந்து ஹம்ச பறவைகள் இருக்கும், சாரச பட்சி எல்லாம் இருக்கும். ஆனா இப்ப என்கிட்ட பணம் இல்லை இல்லையா, அதனால இப்போ இருக்கிறது கூட எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, வீட்டுல வந்து கண்ணா அப்படின்னா பூனம் வீட்டுக்கு முன்னாடி வளர்ந்துருக்கு, அதுல இருக்கிற கிருமி எல்லாம் வந்து இருக்கு. அதுதான் இந்த பலி பூஜையை எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. பேர்ட்ஸ் இல்ல, ஒன்னும் இல்ல, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்புறான். 4-5 ஸ்லோகம் அவனோட தாரித்ரியத்தை பத்தியும், இது தேவையா, நான் உயிர் வாழணுமான்னு அப்படி புலம்புற மாதிரியும் வரும். அவன் தாரித்ரிய நிலைமையை பத்தி வரும். சோ முன்னாடி எப்படி இருந்தது என்னோட வீடு அப்படின்னு கேட்டா, யாசாம் மத் கிரக தேகலீனாம் பலி, முன்னாடி இந்த பலி கொடுக்கறதே எப்படி இருந்ததுன்னா, மம கிரக தேகலீனாம் பலி, மம கிரகஸ்ய தேகலீனாம் பலி, என் வீட்டு வாசல வைக்கப்பட்ட அந்த பலியானது முன்னாடி ஹம்சைகி சாரசானாம் பூர்வம் விலுப்பியக, முன்னாடி சாப்பிடப்பட்டது. யாரால சாப்பிடப்பட்டது? ஹம்சைகி அண்ட் சாரச பக்ஷினாம் பக்ஷிபிகி விலுப்தக. விலுப்தகனா இந்த இடத்துல வந்து பக்ஷிதக அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அது எப்போ? இப்போ இல்ல, முன்னாடி, பூர்வம் அப்படி ததா ஆசித். ஆனா சாம்பிரதி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ எப்படி இருக்குன்னா, என் வீடு விரூட திருண அங்குராசு தாசு ஏவ கீரமுகா அவலீடக பீஜாஞ்சலி பததி. இப்ப என்னோட அந்த பலி பூஜை இருக்கே எங்க பததி அப்படின்னு கேட்டா, கீடா முக அவலீடக பீஜாஞ்சலிக்கு பததி. இந்த கீடானா முக அவலீடக, இந்த கீடனா அந்த குட்டி குட்டி புழு எல்லாம் வந்திருக்கான். எங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, அவன் வீட்டுக்கு முன்னாடி திருணாங்குராக, அவன் வீட்டுக்கு முன்னாடி விரூடா துணாங்குராக, வீட்டுக்கு முன்னாடி என்ன முளைச்சிருக்கு? ரூடா அப்படின்னா நல்லா முளைச்சிருக்குன்னு நடத்திருக்கிறோம். ஏன் முளைச்சிருக்கு அப்படின்னா, சம்ஸ்கார அபாவா, போயிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, நல்லா புல்லு முளைச்சிரும் இல்லையா. மனுஷன் நடந்துட்டே இருந்தனா அந்த இடத்துல முளைக்காது. சோ விரூடாக திருணா அங்குராக யாசு தாசு, அந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துல அங்க கீடமுகைகி அவலீடக, அந்த கீடமுகங்கள் தான், அங்கதான் புழு பூச்சி தான் இருக்கு, புழுதான் இருக்கு அந்த இடத்துல. அங்க வந்து என்னோட போடுற அந்த பீஜானாம் அஞ்சலிக்கு பதத்தி, நான் போடுற சாப்பாடு விழுறது. முன்னாடி அழகா அங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது, இப்போ வந்து புழு பூச்சிக்கு தான் நான் போட்டு இருக்கேன். ஏன்னா அங்க சம்ஸ்கார அபாவா வெறும் இந்த விரூடாக துணாங்குராக ஏவ சந்தி அப்படின்னு சொல்லி போலம்பலாம். இங்க வந்து இது இருக்கு, அலங்காரம் இருக்கு. என்ன அலங்காரம்னு பார்த்தா, துல்லிய யோகிதா அலங்காரம் சொல்றான். துல்லிய யோகிதா அலங்காரம் என்னன்னா, 2 பிரஸ்துத விஷயங்களோட ஏக தர்ம ஐக்கியத்துவம். எந்த 2 பிரஸ்துத? இவன் வந்து ஏழை ஆயிட்டேன் அதனால இப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லாம, முன்னாடி இப்படி இருந்தது, ஹம்ச பறவைகள் இருந்தது, இப்போ இதெல்லாம் இருக்குங்கிறதே நமக்கு புரியுது அவன் ஏழை அப்படின்னுட்டு. சோ இந்த துல்லிய யோகிதா அலங்காரம் ஹம்சைகி சாரசானாம் அந்த ஏக தர்ம ஐக்கியத்தம் விலுப்தக பக்ஷிதக அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல அந்த இடத்துல துல்லிய யோகிதா அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து
வேற ஏதாவது அலங்காரம் போட்டிருக்காளோ? ஓகே, பர்யாய உக்தி அலங்காரம் இருக்கு. விவக்ஷிதஸ்ய சாருதரேன அபிதானம். விவக்ஷிதத்தை சொல்லப்பட வேண்டிய விஷயத்த வந்து டைரக்டா சொல்லாம அத வந்து வேற விதமா சொல்றி அத ரொம்ப அழகா சொல்றது. இங்க அவன் என்ன சொல்ல நினைக்கிறான், முன்னாடி நான் வந்து ரிச்சா இருந்து இப்போ புவர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் ஒன் வரியில சொல்லாம முன்னாடி என் வீட்டு வாசல்ல அப்படி இருந்தது இப்ப இப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு அழகா அதை பிரசன்ட் பண்றதுனால இட் இஸ் இது பர்யாய உக்தி அலங்காரம். 2 அலங்காரம் இருக்கு இதுல. உங்களுக்கு அலங்காரம் வந்து அந்த டீக்காக்கு கீழே போட்டிருக்கும். இந்த டீக்கால லாஸ்ட் வருது பாருங்க, துல்லிய யோகிதா பர்யாய யோகோ சம்சிருஷ்டி அப்படின்னு போட்டிருக்கு. ரீசன் போட்டிருக்காளான்னு தெரியல, பட் இந்த மாதிரி போட்டிருக்கு. அந்த பேஜ் நம்பர் 127ல இருக்கு. விமர்சக்கு முன்னாடி தெரியும். அந்த இந்த டீக்கா பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். இந்த டீக்கா நல்லா இருக்கு. ஓகேயா? இந்த டீக்கா பேஸ் பண்ணி நீங்க विमर्श चारुदत्त अपने भवन की देहलियों के दुर्दश देखकर अपनी निर्धनता के विषय में सोचकर किम कर्तव्य मूड होकर बैठा जाता है. அதுலதான் அங்கதான் இருக்கு. प्रस्तुत श्लोक में तुल्य योगिता तथा पर्याय इन दोनों अलंकारों का समृष्टि है. यहाँ अंश तथा सार दोनों अप्रस्तुत है. इन दोनों का लोप रूप एक क्रिया है के साथ संबंध होने से तुल्य योगिता अलंकार है. அப்புறம் पर्याय योक्ति வந்து दरिद्र रूपी कारण का तृणांकुरो उत्पत्ति बीजांजलि प्रपात कार्य से स्पष्टतया बोध होता है. अतः पर्याय योक्ति अलंकार. புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே, குட். ஆக்சுவலி இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு. கொஞ்சம் படிக்கிறது எங்க முன்ன பின்ன புரிய மாட்டேங்குது ஸ்டார்டிங் டபுள். ஓகே, நிறைய கொடுத்திருக்கான். டீக்காவும் நிறைய கொடுத்திருக்கான், இதுவும் நிறைய கொடுத்திருக்கான். ஆமா, உங்களுக்கு ஹிந்தி நல்லா புரியும்னா இருக்கு. विदूषकः एषः आर्यचारुदत्तः यावत् साम्प्रतम् उपसर्पामि स्वस्ति भवते वर्धतां भवान्. ओके, चारुदत्त अये सर्वकाल मित्र मैत्रेय प्राप्तः सखे स्वागतम् आस्यताम्. विदुषः उपविश्य समर्पयति यद् भवान् आज्ञापयति. उपविश्य भोः वयस्य एषः ते प्रियवयस्येन चूर्णवृत्तेन जाति कुसुम आवसितः प्रावारकः अनुप्रेषितः. सिद्धीकृत देवकार्यस्य आर्यचारुदत्तस्य त्वया उपनेतव्य इति समर्पयति. चारुदत्तः गृहीत्वा सचिन्तः स्थितः. विदुषः भो इदं किं चिन्तयति? ஓகே, இது மந்தம் மந்தம் பரிக்கிரமிய உபவிஷதி. அவன் வந்து இப்படி புலமிண்டே வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான் சாருதத்த. விதூஷகா அந்த டயத்துல உள்ள என்டர் பண்றான். ஏஷக ஆரிய சாருதத்தக இங்க இருக்கானே இவன் அப்படிங்கிறான். தத் யாவத் சாம்பிரதம் உபசத்பாமி ததாகம் தஸ்ய சமீபம் கச்சாமி பவதே ஸ்வஸ்தி. உனக்கு ஸ்வஸ்தின்னு சொல்றான். பவான் பர்த்ததாம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சாருதத்த அயே சர்வகால மித்திரம் மைத்ரேயக பிராப்தக. அயே அவன் இன்வைட் பண்றதே நமக்கு என்ன புரியுறது, சர்வகாலேஷு மித்திரம், எல்லா டயத்துலயும் மித்திரனா இருக்கான். மித்திரம் உள்ள அக்ஷமும் அதுதானே. சோ கஷ்டம் வந்தா ஓடி போல அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்க கொடுக்கறது நமக்கு மறைமுகமா அதை புரிஞ்சுக்கணும். சோ சர்வகாலம் மித்திரம் மைத்ரேக பிராப்தக ஆகதவான் சகே ஸ்வாகதம் ஆசியதாம் பா அப்படிங்கிறான். ஆசியதாம் ஸ்தீயதாம் உட்காந்துக்கோ அப்படிங்கிறான். கர்மணி பிரயோகத்துல இருக்கு. விதூஷக யத் பவான் ஆக்ஞாபயதி, நீ என்ன சொல்றியோ அப்படி அப்படின்னு உட்காந்துக்கிறான். போ வயசிய ஏஷத்தே வயசிய சூர்ணவிருத்தேன ஜாதி குசும வாசிதக பிராவாரக அனுப்பிரேஷிதக காட்டுறான். ஏஷக பிராவாரக பவதக மித்ரேன அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். உன் பேரு அதே மாதிரி சூர்ண விருத்தம் முன்னாடி சொன்ன அதே தான் போட்டிருக்கான். ஜாதி குசுமைகி வாசிதக பிராவாரக, நல்லா மணக்க மணக்க இருக்கிற அந்த பிராவாரக அப்படின்னு சொல்றான். அது வந்து அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, சித்தீகிருத தேவகாரியஸ்ய சாருதத்தஸ்ய துவயா உபநேத்தவ்யக இதி. அவன் என்கிட்ட சொல்லி கொடுத்தான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சோ சித்தீகிருதம் தேவகாரியம் ஏன சக தஸ்ய சாருதத்தஸ்ய துவயா பையு உபநேத்தவ்ய சமீபம் தாத்தவ்யக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான்ப்பா அப்படின்னு கொடுக்குறான். கிரகித்வா சச்சிந்தக ஸ்திதக, அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு கொஞ்சம் யோசனையா நிக்கிறான். ஓ இதம் கிம் சிந்தியதே, நீ என்ன யோசனை பண்ற அப்படின்னு இவன் கேட்கிறான். நெக்ஸ்ட் பேஜ்
129 இருக்கு. चारुदत्त वयस्य सुखं हि दुःखानि अनुभूय शोभते धनान्तकारेषु इव दीपदर्शनं सुखात्तु यः याति नरो दरिद्रतां मृतः शरीरेण मृतः स जीवति. ஓகே, ரொம்ப ஈஸியான ஸ்லோகம். உங்களுக்கு டீக்கா வந்து இங்க இருக்கு சான்ஸ்கிரிட்ல, அது கீழே இருக்கு பாருங்க டீக்கான்னு 129 பேஜ்ல இருக்கு, விமர்சக முன்னாடி வரும். சுகம் ஹி துக்கானி அனுபூய சோபதே தனாந்தகாரேஷு இவ தீபதர்ஷனம் சுகாத்து யோ யாதி நரோ தரித்திரதாம் திருதக ஷரீரேன மிருதக சக ஜீவதி. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய இருட்டுல இருக்கிறதே ஒரு லைட் எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டோம்னா ஒரு குட்டி சந்தோஷம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறான். சோ தனாந்தகாரேஷு தீபதர்ஷனம் இவ துக்கானி அனுபூய சுகம் கி சோபதே. சோ கனாக அந்தகாரக ஏஷு தேஷு எல்லாம் நல்ல இருட்டா இருக்கிற போது தீபஸ்ய தர்சனம், ஒரு தீபத்தோட ஒளியை பார்த்தா எப்படி இருக்கும், பிரகாசமாயிடும். அந்த மாதிரி துக்கானி அனுபூய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருந்துட்டு சுகம் கி சோபதே, ரொம்ப அந்த சந்தோஷம் வந்தா சுகம் வந்தனா நல்லா ஜொலிக்கிறது, நல்லா சந்தோஷமா இருக்கு. யக நகா ஆனா அதோட உள்டாவா யக நரக ஏக மனுஷக சுகாத் தரித்திரதாம் யாதி, சுகம் அனுபூய ததனந்தரம் தரித்திரதாம் யாதி, ஒரு பாவட்டை நிலைமைக்கு தள்ளப்பட்டானா சக ஷரீரேன திருதக அபி சக ஷரீரம் தாரயதி ததா அபி சக மிருதக இவ ஜீவதி. மிருதக ஜீவதி அதாவது செத்து போன பொணமா வாழறேன் தமிழ்ல சொல்லுவோமே, லிட்டரலி அதேதான். மிருதக ஜீவதி, உயிர் போயிடுச்சு ஆனா வாழறான் அப்படின்னு என்ன அர்த்தம், தேகம் மட்டும் இருக்கு மனசால செத்து போன மாதிரி தானே, அது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கறது. இங்க வந்து அலங்காரம் என்ன போட்டிருக்கா, அப்பிரஸ்துத பிரசம்சா, கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு புவர் எப்படி இருப்பான்னு ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கான். ஆனா அவன் மறைமுகமா நமக்கு நல்லா புரியுறது வாச்சிகமா இது யாரை மீன் பண்றது, சாருதத்தனை மீன் பண்றதுன்னு படிக்கிற நமக்கு புரியுது. சோ இந்த இடத்துல வந்து அப்பிரஸ்துத பிரசம்சா ஒண்ணு, ரெண்டாவது வந்து விரோத ஆபாச அலங்காரம் இருக்கு. விரோத ஆபாச அலங்காரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா தரித்திரதாம் துத சரீரேன மிருதக சக ஜீவதி, செத்து போயிட்டான் ஆனா உயிர் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து விரோத ஆபாசகம் நல்லா இருக்கு. இந்த 2-3 ஸ்லோகம் நல்லா இருக்கு. நல்ல நிலைமையில இருந்து கீழே போனா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக். பேஜ் நம்பர் 130க்கு போ. विदुषः भो वयस्य मरणात् दरिद्रयात्वा कतरते रोचते. चारुदत्तः वयस्य दारिद्र्यान् मरणात् वा मरणं मम रोचते न दारिद्र्यम् अल्पक्लेशं मरणं दारिद्र्यम् अनन्तकं दुःखम्. ஓகே, சோ இங்கேயும் உங்களுக்கு கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். சப்தார்த்தம் அன்வய கீழே டீக்கா இருக்கு 130 கீழே இருக்கு. போ வயசிய மரணாத் தாரித்ரியாத் வா கதரத்தே ரோச்சதே. விதூஷகன் கேட்கிறான் மரணாத், அவன் அப்படி ஒரு ஸ்லோகம் சொன்னதுனால கேட்கிறான் மரணத்தோடையும் தாரித்திரம் ரெண்டுத்துல இருந்து உனக்கு எது விச் டு யூ லைக் அப்படின்னு கேட்கிறான். வயசிய தாரித்ரியாத் மரணாத்வா மரணம் தாரித்ரியாத் மரணாத்வா. ஓகே, பிட்வீன் தாரித்ரியம் அண்ட் மரணம். மரணம் மம ரோச்சதே ந தாரித்ரியம் அல்பக்லேஷம் மரணம் தாரித்ரியம் அனந்தகம் துக்கம். ஈஸியானது வந்து மரணம்ங்கிறான். ஏன்னா மரணத்துல வந்து அல்ப கிளேஷம் தான், கொஞ்ச நேரம் தான் கஷ்டம். ஆனா இந்த தாரித்ரியம் இருக்கே இருக்கமே தவிர போட்டு வாட்டி எடுக்கும் இல்லையா அப்படிங்கிறான். சோ தாரித்ரியாத் மரணாத்வா மம மரணம் ரோச்சதே. தரித்திரம், அந்த தரித்திரசிய பாவக தாரித்ரியம், அந்த மரணம் டெத், இந்த ரெண்டுத்துலயும் மம மரணம் ரோச்சதே, எனக்கு ஐ ப்ரிஃபர் டெத் அப்படிங்கிறான். தாரித்ரியம் நக இல்ல ஐம் சாரி தாரித்ரியம் ந
எனக்கு இந்த பாவர்ட்டி வேண்டாம், அது பிடிக்கல, பெட்டர் வந்து டெத்து தான் அப்படிங்கிறான். மரணம் அல்ப கிளேஷம். ஏன் காரணம்? இந்த டெத்துங்கிறது வந்து அல்ப கிளேஷ காரகம். கொஞ்ச நேரம் தான், அந்த டைமுக்கு தான் கஷ்டம். தாரித்ரியம் அனந்தகம் துக்கம். ஆனா இந்த தாரித்ரியம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அந்தகம், அதுக்கு வந்து முடிவு இல்லை, முடிவில்லாத ஒரு துக்கமா இருக்கு. அதனால ஐ லைக் ஒன்லி டெத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இடத்துல வந்து காவியலிங்க அலங்காரம் இருக்கு. ஏன்னா காவியலிங்க அலங்காரம் வந்து சமர்த்தனீயசிய சமர்த்தனம், ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறதே. மரணம் மயா அகம் வரக்கூடாது இல்லையா, மேரோச்சதே அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னு கேட்டனா, இங்க ரீசன் என்ன சொல்றான்? அல்ப கிளேஷம் மரணம் அப்படிங்கிறான். ஆனா தாரித்ரியம் துக்கம் அனந்தகம் அப்படின்னு சொல்றதுனால, இதோட அது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால காவேலிங்க அலங்காரம் சமர்த்தனீயசிய சமர்த்தனம். அப்புறம் வந்து அர்த்தாந்தர நியாச அலங்காரம் கூட இருக்கு. ஏன்னா இந்த சாமானியத்திலேருந்து விசேஷத்தை சொல்றதுனால, ஏன்னா ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கிறதுனால அர்த்தாந்தர நியாச அலங்காரமும் இங்க கிளியரா இருக்கு. துக்கம் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால அந்த இடத்துல அதுவும் வருது, ரெண்டும் வருது. வேற ஏதாவது உங்களுக்கு போட்டிருக்காளா பாருங்க அலங்காரத்துல? அது பார்க்க இருக்குன்னு தெரியல எனக்கு. சொல்றேன், வெறும் காவியலிங்கம் போட்டிருக்கான், அர்த்தாந்தர நியாசம் போட்டிருக்கான், அவ்வளவுதான். ஓகே, வேற ஒண்ணு புதுசா போடல. பேஜ்ல பாருங்க, इसमें पूर्वार्थ में प्रति उत्तरार्थ के कथने के हेतु वो अतः काव्यलिंग अलंकार है. दो இருக்கு பாருங்க, நான் படிச்சிட்டேன் நான். அதுதான் சொன்னோனே போய் பார்த்துட்டேன் நான். ओके, नेक्स्ट पढ़िए. सामान्य से विशेष का समर्थन रूप अर्थांतर न्यास भी हो सकता है போட்டிருக்கான். काव्यलिंग इसमें आर्या छंद है போட்டிருக்கான். ஓகே, அது தெரிஞ்சிருக்கு எனக்கு. नेक्स्ट विदुषकः भो वयस्य अलम संतापेन प्रणयी जन संक्रमित विभवस्य सुरलोकपीतशेषस्य प्रतिपच्चन्द्रस्य इव परीक्षयोपि ते अधिकतरं रमणीयः. இது ஏற்கனவே நம்ம எங்க படிச்சோம், அதே மாதிரி வந்திருக்கு. போ வயசிய அலம் சந்தாபேன, போதும் நீ புலம்புறது போதும், நிறுத்திக்கோங்கண்ணா. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, உன்னோட செல்வம் எப்படி போச்சு? இன்னொருத்தருக்கு கொடுத்ததுனால போச்சு இல்லையா? அது வந்து ரொம்ப அழகுதான். அது ஏன் அழகு அப்படின்னு கேட்டேன்னா, இது நம்ம எங்க படிச்சோம் படிச்சு ஞாபகம் இருக்கு. சந்திரனோட கலைய வந்து ஒரு நாளைக்கு வந்து புடிச்சு அதை குடிச்சுட்டே இருக்கிறதுனால சந்திரனோட கலை வந்து 0 ஆயிடுறது கிருஷ்ண பட்சத்துல கடைசியில அமாவாசை. அது ஒரு அழகுதான், அதனால குடுக்கறதுனால அப்படி ஆறுது அப்படிங்கறதுனால அப்படிங்கிறான். சோ அலம் சந்தாபேன பிரணயீஜன சங்கிரமித்த விபவசிய, உன்னோட விபவம் எப்படிப்பட்ட விபவம் அப்படின்னு கேட்டா, போயிடுத்து பாவர்த்தி. ஆனா ஏன் போச்சு? பிரணயீஜனேஷு தத்த விபவசிய, உன்னோட பணத்தெல்லாம் நீ அவளுக்கு கொடுத்துட்ட இல்லையா, அதனால அது பரீட்சையே அபி தே அதிகதரம் ரமணீய, அது வந்து பரீட்சையே நஷ்டம் அபவத் ததா அபி அதிகதரம் ரமணீய, ரொம்ப அழகா இருக்கு. எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு கேட்டா, சுவலோக பீத சேஷஸ்ய இவ பிரதிபச்சந்திரஸ்ய பரீட்சைய அபி தே, அது மாதிரி. எப்படின்னா சுர லோகே பீத சேஷஸ்ய, பீத்தனா சாப்பிடப்பட்ட, சேஷம்னா மிச்சம்னு சொல்லுமா இருக்கு இல்லையா? சோ அதை சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற பிரதிபச்சந்திரன், மிச்சம் ஒண்ணுமே இருக்காது ஏழாக்கத்துல அமாவாசையில. இந்த பிரதிபச்சந்திரங்கிறது வந்து லாஸ்ட் அந்த கிருஷ்ணபக்ஷ சந்திரன் எடுத்துக்கணும். சோ பிரதிபச்சந்திரஸ்ய கிருஷ்ணபக்ஷ சந்திரஸ்ய பரிசய அப்படி அதிகதரம் ரமணீய ஏவ, அது மாதிரிதான் உன்னோடதும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் पेज. चारुदत्तः वयस्य न ममार्थान् प्रति दैन्यं पश्य, एतत्तु मां दहति यत् गृहम् अस्मदीयं क्षीणार्थम् इति अतिथयः परिवर्जयन्ति. संशुष्कसान्द्रं
சாந்திரம் சாந்திரம சாந்திரம் லேக் சாந்திர மதலேகமிவ பிரமந்தः காலாதி அயே மதுகரஹாக கரிணः கபோலம். ஓகே. சோ இங்க உங்களுக்கு அதே மாதிரி கீழே இருக்கும் அன்பயக சப்தார்த்த, அதுக்கப்புறம் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பேர் டீகா உங்களுக்கு. ஆமா. சோ பிரமந்த இது படிக்கிறேன். வயசு ந மம அர்த்தான் பிரதி தைன்யம். என்னோட பணம் பத்தி நான் வருத்தப்படல பாக்குறான். மம தனம் பிரதி மம தீன பாவக நாஸ்தி. ஏன் என்ன எனக்கு வருத்தம் அப்படின்னா, இந்த முன்னாடி நம்ம வீட்டுக்கு இந்த எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாலே இந்த அதிதையக அவங்க கூட என்னை விட்டுட்டாங்க பத்தியா அப்படின்னு தான் வருத்தம் அப்படிங்கிறான். அது எப்படி சொல்றான்னு பாக்கணும். ஏதத்து மாம் தகதியத் கிரகம் அஸ்மதீயம் ஷீனாப்தம் இது அதிதையக பரிவர்ஜயந்தி சம்சுஷ்க சாந்திர மதலேக்கம் இவ பிரமந்தக காலாத்தியே மதுகராக கலினக கபோலம். இந்த மதுகராஸ் இருக்கும் இல்லையா, அந்த மதுகரங்கள் என்ன பண்ணும்னா கலினங்களோட அந்த மதஜலம் வழியிற வரைக்கும் அதுல போய் ஒட்டிண்டு இருக்குமா. அது மதஜலம் காலியாதவனே அதை விட்டு பறந்து போயிடும். அந்த மாதிரி இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டேன்னா, இந்த அதிதி ஜனங்கள் இருந்தா பத்தியெல்லாம் அவ என்ன பண்ணா அப்படின்னா, முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஆனா இப்ப என்கிட்ட பணம் இல்லைன்ட்டு யாருமே வந்துலப்பா, அதான் வருத்தமா இருக்கு அப்படிங்கிறான். சோ பிரமந்தக மதுகராக காலாத்தியே சூஷ்க சாந்திர மதலேகம் கரினக கபோலம் இவ. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்றான். இதுல இருந்து இதுக்கு போவோம் அப்ப புரியும். அதிதையக ஷீனார்த்தம் இது யத் அஸ்மதீயம் கிரகம் பரிவர்ஜந்தி. அதிதையக இருக்காங்களே கெஸ்ட் அகஸ்மாத் ஆகதாக அதிதையக அப்படின்னு அர்த்தம். ஷீனம் அர்த்தம் எஸ்ய சக. யாருக்கிட்ட அர்த்தம் ரொம்ப கம்மியா இருக்கோ, ஷீனம் ஆயிடுது, நஷ்டம். அதான் அஸ்மதீயம் ககம், நம்ம வீட்டுக்கு என் வீட்டுக்கு பரிவர்ஜயந்தி வரமாட்டேங்கிறாங்க. ஏதத்து மாம் தகதி, அதுதான் என்ன ரொம்ப வாழ்றது அப்படிங்கிறது. இந்த அதிதைகள் வராம இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டனா, பிரமந்தக மதிகராக இந்த சுத்தினே இருக்குமே மதுகராக, அதுக்கு என்ன பண்றது, இந்த சுஷ்க இது கபோல கரினக கபோலம் பரித்யஜந்தி. இது கரினகோட கபோலத்தை விட்டுடுறது. எப்போ விட்டுடுறது அப்படின்னா, காலத்திய அத்தியே, காலம் முடிஞ்ச உடனே. எந்த காலம் முடிஞ்ச உடனே அப்படின்னு கேட்டேன்னா, அந்த மதஜல லேசா இருக்கு பத்தியா, அது இல்லாம போன உடனே அதுக்கு விட்டுடுது. சோ அந்த கபோலம் கீதோஷம் கபோலம் பரித்யஜந்தி அப்படின்னு கேட்டேன்னா, அந்த கபோலத்தோட அட்ஜெக்டிவ் சூஷ்க சாந்திர மதலேகம் கபோலம் பரித்யஜந்தி. அந்த கபோலம் எப்படி இருக்குன்னா அப்படின்னு கேட்டேன்னா, சூஷ்காக சாந்திராக மதலேகாக யஸ்ய தஸ்மின் கரினக தம் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த கரினங்களோட இதுக்கு மேல சுஷ்காக நல்ல ட்ரையான சாந்திர மதலேகா அந்த மாதிரி ஆன உடனே அந்த கபோலத்தை மதுகராக பரித்யஜந்தி. அந்த மாதிரி இந்த அதிதையக அப்பி மம கிரகம் ஷீன அர்த்தம் இது காரணேன பரித்யஜந்தி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கான் இந்த இடத்துல. இங்க உபமா அலங்காரம் ரொம்ப கிளியரா இருக்கு. ஏன்னா அது இங்க கபோலம் இவ அங்க போட்டிருக்கான் இல்லையா, காலாத்தியே சசுஷ்க சாந்திர மதலேக்கம் கரினக கபோலம் இவ அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறதுனால இதுல உபமா அலங்காரம் ஒண்ணு கிளியரா தெரியுது. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு அவ்வளவுதான், வேற இல்லை. உபமா அலங்காரம் தான் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் படி. இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு நிமிஷம். 134 विदूषकः भो वयसे एते खलु दास्याः पुत्राः अर्थकल्यवर्ताः वरडा भीता इव गोपालधारका अरण्ये यस्मिन् यस्मिन् न खाद्यन्ते तस्मिन् तस्मिन् गच्छन्ति. ஓகே, இது சொல்லிடுறேன். இவங்களை பத்தி நீ கவலைப்படுறாத அப்படிங்கிறான். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, நம்ம சொல்றோம் பார்த்தேலா, ஒரு
ஏதாவது சாப்பிட கொடுத்தேன்னா இந்த போயிடுறாளே அந்த மாதிரி யாராவது சாப்பாடு கொடுத்தோன்னா அவளுக்கு ஃபேவரபா 5 நிமிஷம் அங்க போயிடுவாங்க ஜனங்க. இப்ப கூட அப்படிதான் நம்ம பாக்குறோம். சோ ஏதேக்கலு தாஸ்யாக புத்திரா, நம்ம ஊர்ல பிரியாணின்னா போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதேக்கலு தாஸ்யாக புத்திராகன்னு திட்டுறான் அவளை. இந்த மக்கள் அதித்த ஜனங்கள் வந்து வராம போயிட்டால அவளை. எப்படிப்பட்டவங்க அவங்க? அர்த்த கல்ய வர்த்தாக அப்படின்னா அர்த்த ஏவ கல்ய வர்த்தாக. அவங்களுக்கு என்ன அர்த்தம் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, கல்ய வர்த்தாகன்னா என்ன அர்த்தம் சொல்றேன்னா பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றான். அல்ப சாப்பாடு கிடைச்சேன்னா அவங்க போயிடுவாங்களாம். சோ கல்யேனா பிராதகாலே அப்படின்னு அர்த்தம். சோ பிராதகாலே வர்த்ததே ஏதிகி இது கல்ய வர்த்தாக, பிராதராசான்னு அர்த்தமா மொத்தத்துல. சோ இந்த பணம் தான் அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். அவளுக்கு கொஞ்சம் பயாத்தியா பணம் இருக்கோ அதுதான் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. அதனால அவங்க போயிடுறாங்க. போயிட்டு எங்க போறாங்க அவங்க அப்படின்னு கேட்டா, எங்கெங்க சாப்பாடு கிடைக்குமோ அங்கங்க அவங்க போயிடுறாங்க அப்படிங்கிற. இது அதுக்கு ஈக்குவலண்டா எப்படி சொல்றான் அப்படின்னா, அதுக்கு ஒரு விஷயமா ஒண்ணு சொல்றாங்க. பரட்டா பீதாக இவ கோபால தாரகாக. பரட்டானா ஒரு கிருமி விசேஷம். அந்த கிருமி விசேஷம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன்னா நல்லா கடிச்சு விட்டுரும் போல இருக்கு. சோ கோபாலானாம் தாரகாக, இந்த பசுமைக்க போற குழந்தைகள் இருக்கே அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்னா, ஒரு இடத்துல நிக்குதுன்னா அங்க ஏதாவது கிருமி கடிச்சதுன்னா அடுத்த இடத்துக்கு தாகுமா. அதே மாதிரி இந்த கெட்ட புத்தி இருக்கிறவங்களும் இங்க பணம் இல்ல, எங்க பணம் இருக்கோன்னு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி போயிடுறாங்க அப்படின்னு சொல்றான். ஏதேக்கலு தாசியாக புத்திராக அர்த்த கல்ய வர்த்தாக. இவங்க வந்து பணத்துக்காக வந்து இந்த டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன்ஸ்க்காக வந்து பணம் இருக்கிற இடத்துக்கு மாறி மாறி போகக்கூடியவங்க. தத்திர கச்சந்தி. எப்படிப்பட்டவங்க அவங்க? அதுக்கு ஈக்குவலண்டா எப்படிப்பட்டவங்கன்னா கோபால தாராக. ஒண்ணுமே கேக்கலப்பா. கேக்கலையா? எதுல கேக்கல? வரட்டா பீதா. சோ இந்த கோபாலானாம் தாரகாக பரட்டா பீதாக கிருமி விசேஷேபியக வரணுமா, விசேஷேபியக பீதாக. அதனால பயந்து போயிட்டு அதங்கே எத்திர ந காதியந்தே, எத்திர ந காதியந்தேன்னா எத்திர அந்த கிருமி விசேஷாகனா தம்சனம் குர்வந்தி தத்திர கச்சந்தி. எங்க அந்த புழுப்பூச்சின்னா இவங்களை கடிக்காம இருக்கோ அங்க போறாங்க. அதே மாதிரிதான் இந்த கீழானதாலும் அர்த்த கல்ய வர்த்தாக. ஒரு பிரேக்ஃபாஸ்டாக ஒரு இன்னொரு போற மாதிரி அந்த மாதிரி கேங் தான் அது அப்படின்னு சொல்றேன். ரொம்ப அதிசயமா இருக்கு இந்த யூசேஜ் எல்லாம். அடுத்து வயசிய அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறான். चारुदत्तः वयस्य सत्यं ने विभवनाश कृत अस्ति चिन्ता भाग्यक्रमेण हि धनानि भवन्ति यान्ति एतत्तु मां दहति धनाश्रयस्य यत् सौहृदादपि जनाः शिथिली भवन्ति. ओके. अयस्य सत्यं न मे विभवनाशा कृतो अस्ति चिन्ता भाग्यक्रमेण कि धनानि भवन्ति यान्ति एतत्तु मां दहति नष्टधनाश्रयस्य यत् சௌஹார்த்தாதபி ஜனாக சிதிலி பவந்தி. எனக்கு வருத்தமா இருக்கிறது பணம் போனது பத்தி கூட இல்லப்பா. இந்த ஜனங்க எப்படி இருக்காங்க, பணம் இல்லைன்னா போட்டோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூடவா அது கூடவா கெட்டு போகும் அப்படின்னு சொல்றா. ரொம்ப அழகா இருக்கு ஸ்லோகம். சத்தியம் மே சிந்தா விபவ நாசகிருதா நாஸ்தி. சத்தியம் உண்மையா சொல்றேன். மே சிந்தா மம சிந்தா விபவசிய நாசா ததா நாஸ்தி. அதனால இல்லப்பா அது அப்படிங்கிறான். He because தனானி பாக்கியக்கிரமேன பவந்தி யாந்தி. சோ இந்த பணங்கிறது எப்படின்னா பாக்கிய வஷாத் கச்சதி ஆகச்சதி அப்புறம் கச்சதி வரும் போகும் அப்படிதான் இருக்கும். ஆனா எது என் மனசு ரொம்ப வருத்தப்படுறதுன்னா ஏதத் தூ மாம் தகதி. இதுதான்ப்பா என் மனசை வந்து எரிக்கிறது. எது? எத் ஜனாக நஷ்டதனாஷ்டயஸ்ய சௌஹிருதாதபி சிதிலி பவந்தி. எத் என்ன விஷயம் என்ன வருத்தப்படுதுன்னா, இந்த ஜனாக நஷ்டதனாஷ்டய யஸ்ய தஸ்ய பணம் இல்லாத, நஷ்ட தனாஷ்டயன்னா பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன் அப்படின்னு எடுத்துக்கணும். தனசிய ஆஷ்டயக தனாஷ்டயக சத்தியம் இது நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. சோ ஏதத் மாம் தகதி, இதுதான் என் மனசு ரொம்ப காயப்பட்டது. எது? எத் ஜனாக
நஷ்டதனாஷ்டயஸ்ய சௌஹிருதாதபி சிதிலி பவந்தி. பணம் இல்லாத போயிட்டாம உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கூட தே சிதிலி பவந்தி பிரம்சந்தி தியஜந்தி. அதுதான் என் மனசை போட்டு வாட்டுறது அப்படிங்கிறான். ரொம்ப அழகான ஸ்லோகமா இருக்கு. இங்க வந்து காவியலிங்க அலங்காரம். ஏன்னா அவன் முதல்ல என்ன சொல்றான், எனக்கு வருத்தமா இல்ல அப்படிங்கிறான். ஆனா எனக்கு வருத்தமா இருக்குங்கிறான். எது வருத்தமா இருக்கு அப்படின்னா, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வராம இருக்கால, அதுதான் வருத்தம்னு ரீசன் சொல்றதுனால இங்க காவியலிங்க அலங்காரம் இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஐ திங்க் நம்ம இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு கண்டினியூ பண்ணேன். ஓகே. ஹலோ. ஓகே பாய். ஓகேப்பா பாய்.